அண்ணா ரூம் கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும். கீழே ஒரு கட்டில் பாத்தீங்களா பெருசா, அது இங்க தானே போடணும். அதுக்கு ஏத்த மாதிரி தாராளமா கட்டிடலாம். பண்ணிடலாம் பண்ணிடலாம். ஓஹோ, ரூம் கட்டுறதுக்கு மேஸ்திரியை கூட்டிட்டு வந்திருக்கானா? அந்த அளவுக்கு ஆயிட்டானா? அண்ணா மொத்தமா சேர்த்து இதுக்கு எவ்வளோண்ணே ஆகும்? எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு 4 லட்ச ரூபா ஆகும்பா. ஒரு 25,000 ரூபா முன்ன பின்ன ஆகும். அப்படியாண்ணே? நம்ம கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குண்ணே. அதை வச்சு வேலையை ஆரம்பிச்சிடலாம். கட்ட கட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்துறேண்ணே. அது சரி வராதுப்பா. இப்ப மழை காலம் வேற வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே கட்டிடணும். இல்லைன்னா வேலை அப்பப்போ நின்று போயிடும். கையில காசு குறைவா இருந்தாலும் வேலை முழுசா முடியாது, பாதியிலே நிற்கும். இல்லைண்ணே, கட்ட ஆரம்பிச்சா நாங்க ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு இல்லம்மா, எப்போ என்ன செலவாகும், பணம் எப்போ தேவைப்படும் தெரியாது. கையில பணத்தை வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சருன்னு வேலையை முடிச்சிடலாம். பணம் கையில இல்லாம ஆரம்பிச்சு பணம் வர லேட் ஆச்சுன்னா பாதியிலே வேலை நிற்கும். மழையில கட்டினதெல்லாம் வீணா போயிடுமா, டபுள் செலவாயிடுமா. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்ப என்ன பண்றது? ஒரு 4 லட்சம் ரெடி பண்ணிருக்கப்பா. 25,000 முன்னப்பினாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். நான் சொல்றத எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. எங்க நல்லது தானே சொல்றீங்க, புரியுது? சரி ஓகேண்ணே, நான் பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். சரிப்பா. இத ஆட்டோ வச்சுக்கோங்க. இருக்கட்டும்பா, வைப்பா, வை வச்சுக்கணும். அட இருக்கட்டும், சொல்றீங்களே வாங்கிக்கணும். என்னப்பா நீ? சரிப்பா, பணம் கிடைச்சோன்னு சொல்லுங்க, வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரி சரிப்பா, நான் வரேன். என்னங்க 4 லட்சம் ஆகும்னு சொல்றாரு? ஆமா, விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுல. அந்த இன்ஜினியர் 5 லட்சம் ஆகும்னு சொன்னாரு. இவர் 4 தானே சொல்றாரு. இப்ப 4 லட்சத்தை நம்ம எப்படிங்க ஏற்பாடு பண்றது? அது கிடைச்சிருமீனா? எப்படி? அப்பா கிட்ட சொல்லி அம்மாவோட நகை இருக்குல்ல, அத வாங்கி கொண்டு போய் அடகு வச்சிருவோம்.